இன்னைக்கு என்னத்தை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழர் வேதங்கள் எப்படி உருவானது, தமிழர் மரபுகள், தமிழர் வேதங்கள், தமிழ் இனத்துடைய வேதங்கள், தமிழ் மரபுகள், இந்த வேதங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, எப்படி தமிழ் சமுதாயம், தமிழ் வேதங்களும், தமிழர்களுடைய மரபுபடி எப்படி இந்த வேதங்கள் பிரியப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? அப்போ முதல்ல வாசிப்போம். வேதத்தை தமிழர் வேதம், அரிய வேதம் என இரண்டாக பிரித்து தமிழர்கள் வேதம். சரியா? வேதம் அரிய வேதம். வேதத்தை தமிழர்கள் அரிய வேதம் என இரண்டாக பிரித்து தமிழர்கள் வேதம் அரிய வேதத்திலிருந்து வேறுபட்டுள்ளது என அரிய விளக்கத்துடன் திரு சுப்பிரமணியன், முன்னாள் ஆணையர், இந்து சமய அறநிலைத்துறை, தனது புத்தகத்தில் விளக்கியுள்ளார். தமிழகத்தில் அந்தனர், பார்ப்பனர், வேதியர், தமிழரில் அந்தனர், பார்ப்பனர், வேதியர் என பாகுபாடுகள் இருந்தது. அவர்கள் பிராமணர் அல்லர். ஆதியில் மக்கள் மரத்தடியில் இறைவனை வழிபட்டார்கள். பின்னர் மண்ணால் உருவம் செய்து கோயில்கள் வைத்து வழிபட்டார்கள். பின்னர் சுட்ட மண்ணால் கோயில்கள் உருவாயின. சரியா? சுட்ட மண்ணால் கோயில்கள் உருவாயின. பின் பறவைகளை குடைந்து குடவரை கோயில் உருவானது. பின் கருங்கற்களை சம அளவாக உடைத்து அடுக்கி உயர்நிலை கோயில்கள் அமைத்தனர். தொடக்க காலத்தில் மரத்தடியில் சிறு கற்களில் ஆரம்பித்தது பெரிய திருவுருவமாக வளர்ந்தது. ஒரு காலத்தில் என்ன சொல்லியிருக்காரு? சிறு கற்களில் ஆரம்பித்தது பெரிய திருவுருவமாக வளர்ந்தது. பூசை கிரியைகளும் துதி பாடல்களும் பெருகி இது என்ன சொல்லியிருக்கிறாரு? பூசை கிரியைகளும், அப்புறம் என்ன பாடல் வந்திருக்கு பாருங்க, என்ன சொல்லியிருக்கிறாரு? துதி பாடல்களும் பெருகி கணத்திற்கு அரிய வழிபாடு முறைகளை இன்று காணப்படுகிறது. இவைகள் தமிழ் மக்களுடைய தனி துதி முறை. கடவுள் கொள்கை சங்க இலக்கியத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது என தொல்காப்பியம், புறம், அகம், ஐங்குறுநூறு, நற்றிணை, கலித்தொகை, பதிற்று10, குறுந்தொகை, பரிபாடல், பத்துப்பாட்டு போன்ற நூல்களில் காணப்படும் தெய்வம் கடவுள் குறித்த பாடல்களில் மேற்கோள் காணலாம். திருவள்ளுவர் கடவுளை ஆதிபகவான் என குறிப்பிடுகிறார். திருவள்ளுவர் கடவுளை ஆதிபகவான் என குறிப்பிடுகிறார். நாம் கடவுளுடனே ஒன்றி இருக்கிறோம், வேறாக தனித்து நிற்கவில்லை என்பது வளர்ச்சி பெற்றன. தமிழ் நூலில் தேவாரம், திருமந்திரம் என்பவற்றில் வரும் வேதம் என்ற சொல் அரிய வேதங்களை குறிக்கவில்லை. இவை ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வழங்கிய தமிழ் வேதங்களையே குறிக்கின்றது. சரியா? ஆதியில் சிவநெறியை செந்நெறி என சிவ வழிபாட்டை முதன்முறையாக கொண்டு பின் வடமொழி வேத கோட்பாடுகளை சேர்த்து ஒரு கலப்பு சமயமாக இன்று காட்சியளிக்கிறது. மனிதனின் உயிர் நயப்படுவதற்கு மத கோட்பாடு வேண்டும். சரியா? வடமொழி, அடுத்து வாசிப்போம். வடமொழி வேதங்களை தொகுத்து வரும் 18 வடமொழி புராணங்களையும் ஏற்றி வரும் வியாசகர், வால்மீகி,
வியாசகர் வாழ்ந்த காலத்திலே வடமொழி இராமாயணம் மகாபாரதம் தோன்றிய காலத்தில் தமிழகம் சிறப்பான நிலையில் இருந்து சங்ககாலம் சுமார் கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை கடைச்சங்க என்ன சொல்கிறாரு, கடைச்சங்க இறுதி காலம் கிபி 250க்கு முற்பட்டவை. சங்க இலக்கியங்கள் கிபி 3ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பட்டவை அல்ல. தொல்காப்பியர் அக்காலத்தில், அதாவது சங்க காலத்தில், சேர சோழ பாண்டியர் காலத்தில் சொல்லலாம். ஆற்றல் பெற்றிலிருந்து தமிழர் கிமு 4ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாடு வளம் பெற்று இருந்தது சான்றுகள் உள்ளன. கிமு 3ஆம் நூற்றாண்டில் பேரரசன் அசோகன் காலத்தில் தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியன் தன்னாட்சி நடத்தி வந்தனர். சரியா? சமயத்தில் போன்ற வார்த்தைகள் பக்குவப்படுத்துதலை குறிக்கும் சொற்கள். சொல்றாரு, பக்குவப்படுத்துதலை குறிக்கும் சொற்கள். அதேபோல் இறைவனிடத்தில் ஒருமுகப்படுத்தி நல்வழியில் ஈடுபட செய்யும் பக்குவமும் நெறிக்கு சமயம், அதாவது சமயம் ஆயிற்று. நெறிக்கு சமயம், அதாவது சமயம் ஆயிற்று. மதம் என்ற சொல் மதி, அறிவு என பகுதியிலிருந்து தோன்றியது. மதம் என்ற சொல் மதி, அறிவு என்ற பகுதியிலிருந்து தோன்றியது. இன்ப துன்பங்களை உணர்ந்து பெற்ற முடிவுகளை அடுத்து கடைபிடிக்கும் நெறி அடக்கியது மதம். சமயம், அதாவது வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது சமயம். மதம் சித்தாந்தம், தத்துவத்தை குறிக்கும் சைவ நெறியை சித்தாந்தம் என கூறுவது தமிழர் மரபு. தொல்காப்பியம் கடவுள், தெய்வம் என இறைவனை குறித்து பல பாடல்கள் உள்ளன. சங்க காலத்தில் சிவன், முருகன், திருமால் வணக்கம் இருந்தது. இருப்பினும் தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் அந்த தெய்வங்கள் குறிப்பிடப்படவே இல்லை. பொதுவாக கடவுள், இறைவன், தெய்வம் ஆகிய சொற்கள் பயன்பட்டது. திருவள்ளுவர் இறைவனை ஆதிபகவான் என்றார். அதனை ஒத்து திருமூலர் காரைக்கால் அம்மை சம்பந்தர் காரைக்கால் அம்மை சம்பந்தர், அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசகர், சேக்கிழார், தாயுமானவர் ஆகியோர் இறைவனை ஆதி பகவான் என ஆதி என அழைக்கப்பட்டனர். உயிரின் இயக்கம், தன் உடலின் இயக்கம் ஒன்று அனைவரும் காணும் தூல உடல் மறந்து கண்ணுக்கு தெரியாத ஆவி உடல். உலகில் உள்ள உயிரினங்கள் இதரனவற்றை இயக்கி வருவதற்கு காரணமான கண்ணுக்கு தெரியாத இயற்கை வழி சார்ந்த கடவுள் நெறி கண்ட தமிழர் கடவுளுக்கு ஊதி வேண்டி எழுது, மயில், சிங்கம் ஆகியவைகளை சேர்த்து வணங்கினர். கடவுளுக்கு ஊர்தி வேண்டி என்ன சொல்கிறாரு? கடவுளுக்கு வண்டி வச்சுருக்காங்க. என்ன கடவுளுக்கு வண்டி வேணும்ல, என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. என்ன சொல்லியிருக்காரு? கடவுளுக்கு ஊர்தி வேண்டி எருது, மயில், சிங்கம் ஆகியவைகளை வணங்கினர். நம் முன்னோர்கள் தொலைவிலுள்ள ஞாயிறு, திங்கள், வான்மண்டல அதிசயங்களை வழிபட்டாலும் அருகில் கண்டு தொலைவிலும் சுற்றி வரவும் நம்மை போல் தெய்வம் தங்குவதற்கு
கருத்து மலநிழல் தருக்களை தருக்களை அதாவது மரங்களை மனம் குளிர வழிபட்டனர். என்ன சொல்கிறாரு? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? என்ன சொல்லியிருக்காரு? அருகில் கண்டு தொழவும் சுற்றி வரவும் நம்மை போல தெய்வம் தங்குவதற்கு மரநிழல் தருகின்ற கடவுளை நட்டு வைத்து பின் அதற்கு உருவம் கொடுத்து வணங்கினர். தெய்வம் உரையும் தறி தந்து தறி கந்து என்ற சொல்லிலிருந்து பிறந்த பெயரே கந்தன். என்ன சொல்ல? கந்தன். தமிழர்கள் பழைய காலத்திலிருந்து ஒரு கடவுள் கொள்கை அடிப்படையாக கொண்டு வந்தார்கள். அதற்கு சான்று ஒரே குலம் ஒருவனே தேவன், ஒன்று கண்டீர் உலகத்திற்கு ஒரு தெய்வம், என்ன சொல்கிறாரு? ஒன்றென கண்டோம் ஈசன் ஒருவனை ஆகிய திரு மூல மந்திரங்கள் அடிப்படையாக கொள்கை இவைகளை இருப்பினும் அவரவர் மன வளர்ச்சிக்கும் ஆன்மீக உணர்வு நிலைக்கும் புற சுழற்சிக்கும் ஏற்ப தாம் விரும்பும் தெய்வத்தை பல வடிவங்களில் கண்டு வழிபட தொடங்கினர். ஆற்றொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே இவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் உருவத்தம் பல பேரூர் அப்பர் பலவுருவ தன்னுருவே யாபெருமானை சுந்தரர் ஒருவனுமே பலவாகி நிற்றவா ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ எல்லாமாகிய இறைவனை எவ்வடிவில் கண்டால் என்ன? எல்லாமாகிய இறைவனை எவ்வடிவில் கண்டால் என்ன? பெயரில்லாதவனுக்கு எப்பெயரிட்டால் என்ன? எத்தனை பெயரிட்டால் என்ன? எல்லாம் பொருந்தும் என்பது தமிழர் அருளாளர்களின் முடிவு. இத்தகைய உணர்வினால் முன்னோர்கள் மாபெரும் பொருளை ஆணாகவும் பரம்பொருளை ஆணாகவும் பெண்ணாகவும் அடிமையாகவும் அப்பனாகவும் சிவனெனும் சக்தியெனும் முருகன் எனும் திருமால் என்றும் ஏற்றி தொழிலாயினர். தொல்காப்பியர் காலத்திலேயே தமிழர்கள் தெய்வத்திற்கு உருவம் கொடுத்தனர். வடமொழி வேதங்களில் கோவில்களிலோ கோவில் வழிபாட்டுகளிலோ குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இதே வேதாகமத்தில் தமிழகத்தில் கோவில்கள் வழிபாடு இருந்தது. ஆனால் அதே வேத காலத்தில் தமிழகத்தில் கோவில்கள் வழிபாடு இருந்தது. ஆனால் கடவுள் உணர்வு தோன்றவும் வளரவும் கோவில்கள் உதவியது. தமிழர்கள் மரத்தடியில் மலர்ச்சோலையில் தெய்வ படிமங்களுக்கு இயற்கை சூழலில் ஆலயம் அமைக்க முற்படும் பொழுது ஆதி ஆலயங்களாக இருந்த மரங்களை மறந்து விட்டார்கள். மரங்களை தல விருட்சங்கள் என அவைகளையும் தொடர்ந்து வழிபட்டனர். இவ்வாறு தமிழினம் வரலாறு அறிவிற்றிற்கொடிய முதற்காலம் தொட்டே இறைவனை கைப்பொருளாக கண்ணுக்கு இனிய பொருளாக திருக்கோலமேனி அமைத்து வழிபட்டு வருகின்றனர். தமிழர்கள் ஆதிகாலமாக
சைவ சித்தாந்த சமய கொள்கைகளை கடைபிடித்து மெய்ப்பொருளுக்கு சிவம் என பெயரிட்டு அப்பொருளை வணங்கி வருகின்றனர். சிவம் என்ற சொல் செம்மை என்ற சொல்லின் அடிப்படை. சிவன் சிவப்பு நிறத்தை குறிக்கும். சொல் மங்கள தன்மையை நன்மையை சிவம் என்று கூறுவர். எல்லா பண்பும் நலன்களும் உள்ளடக்கிய சொல் சிவன். சைவ சமயம் சிவநெறி என வழங்கப்படுகிறது. சைவ சமயம் ஒரு தனி ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. தமிழர்களின் நுண் அறிவிலே மலர்ந்த சிவ வழிபாடு நெறி அவர்கள் வாழ்க்கையை முறையோடு ஒன்றுபட்டு தத்துவ கொள்கைகளுடன் சைவ சமயம் உருவாக்கப்பட்டது. சைவ சித்தாந்த அடுத்து என்ன சொல்றார்? சைவ சித்தாந்த கொள்கை அடுத்து என்ன சொல்றாரு? சைவ சித்தாந்த தத்துவத்தை முதலில் கூறியவர் திருமூலர். அறிவு மாயமாய் உள்ள பொழுது சிவன் என்றும், செய்ய மாயமாய் உள்ள பொழுது சக்தி என்றும் சிவனோடு பொருந்தி அருள் ஆளுகின்ற என திருமூலர் கூறுகிறார். திருமாலும் முருகனும் சிவனின் கூறுகள் என கருதப்படுகிறது. முருகன் சிவன் சக்தியின் புதல்வன் என்று தொன்று தொட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. சமய கோட்பாடுகளின் கற்பனைகளை தெய்வங்களிடையே கொடுக்கப்பட்ட உறவு நிலை என ஆசிரியர் ஏ. சுப்பிரமணியம் விளக்குகிறார். அப்போ இந்த மாதிரி நிறைய இந்துக்கள் கடவுள்கள் எல்லாம் சும்மா அவங்க சௌரியத்துக்கு கடவுளெல்லாம் எப்படி வரையிருக்காங்க? அவனுங்க சௌரியத்துக்கு அவனுங்க சௌரிய மையத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இந்த கடவுள்லாம் உண்டாக்கி வச்சு இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சு வச்சு இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சு இது பண்ணி வச்சு இந்த மாதிரி கடவுளை உண்டாக்கி வச்சுருக்குறாங்க. கடவுளை அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்களோட தேவைகளை அவங்கவுங்க தேவைகளை சந்திக்கும்படியாக ஒரு கல்லையும் மண்ணையும் கம்பியும் குச்சியெல்லாம் வச்சு கடவுளை வச்சு கும்பிட்டுருக்கானுங்க. இப்படியெல்லாம் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த காலத்தில் முட்டாள்தனமாக வாழ்ந்துருக்குறாங்க. கடையும் மண்ணையும் கடவுளாக கும்பிட்டு இந்த ரோட்டை உள்ள மயில்கள்லாம் கும்பிட்டு ஏகப்பட்ட காரியம் செஞ்சுருக்கானுங்க. அப்போ இதெல்லாம் என்ன கிடையாது? கடவுள் கிடையாது. கர்த்தரை அன்றி சொல்கிறார், தேவனை அன்றி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அன்றி இயேசுவை அன்றி வேறு கடவுள் நமக்கு கிடையவே கிடையாது. என்ன சொல்கிறாங்க? வடமொழி கடவுளாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் உள்ள கடவுளாக இருந்தாலும், அமெரிக்காவில் உள்ள கடவுளாக இருந்தாலும், கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள். இங்கே இருந்தாலும், எந்த உலகத்தில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், இந்த கர்த்தராகிய தேவனை தவிர வேறு கடவுள் நமக்கு கிடையாது என்பதை தமிழர்கள் வழியின வேதங்களை வாசித்திருந்தாலும் தமிழர்கள் வழிபாட்டு முறைகளை அவங்க ஒரு போர் அடிக்கிறதுக்காக இப்போ ஒரு குரூப் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அந்த 10 பேர் இருந்து வாழ்கிறாங்க. தனக்குன்னு சொல்லி வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு கடலையோ இதையோ ஏதாவது ஒன்று வச்சு என்ன பண்ணுறாங்க? வணங்குறாங்க. மெய்யான கடவுளை, மெய்ப்பொருளை, தேவனை கடவுளை என்ன பண்ணுறதில்ல? தேடுகிறது இல்லை, அதை வணங்குறது கிடையாது. அப்போ மெய்ப்பொருளை தேடுகின்ற பொழுது, மெய்யான கடவுளை தேடுகின்ற பொழுது அந்த பரம்பொருளை தேடுவோம் என்றால் என்ன சொல்கிறாரு? கடவுளை மெய்யான பரம்பொருளை, மெய்யான கடவுள்னா யார்? மெய்யான தேவன்னா யார்? எந்த தேவன் மெய்யான தேவன்? எந்த தேவன் நம்மை நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்க முடியும்? எந்த தேவன் நம்மை தேவராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்க முடியும்? எந்த தேவன் நம்மை நல்வழியில் நம்மை நடத்த முடியும்? எந்த கடவுள் நம்மை நன்மையான வழியில் நடத்த முடியும் என்பதை நம்ம ஒரு முறையாவது நம்ம சிந்தித்து பார்த்தோமானால் என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி விக்கிரகங்களும் அவர்களெல்லாம் முற்காலத்தில் வாழ்ந்த என்ன பண்ணியிருப்பாங்க? மனிதர்களாக இருந்திருப்பாங்க. அந்த பழைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன கருத்து ஆண்டவர் சொல்கிறாருன்னா, கர்த்தரை தவிர என்ன சொல்கிறாரு? அநேக கடவுளை வணங்கியிருந்தாலும் அநேக காரியங்கள் செய்திருந்தாலும் கர்த்தரை தவிர என்ன வேறு கடவுள்கள் இல்லை என்பது தான் இப்போ இந்த பைபிள் வழி வந்த மரபு. வேதத்தை குறித்து நம்ம வாசிக்கின்ற பொழுது இவர்கள் தேவனுடைய நடத்துதல் மூலமாக, தேவனுடைய செயல்பாடுகள் மூலமாக நமக்கு என்ன பண்ணுது? புலப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாள் நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திக்கப்படுகிறார். ஒவ்வொரு நாள் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அந்த காலத்தில் போய் விழுந்துடாமல், பாவத்தில் விழுந்துடாமல், சாபங்களில் விழுந்துடாமல் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதங்களை குறித்து நம்ம வாசிச்சிருந்தாலும், எல்லா கடவுள்களையும் வாசிச்சிருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரை மட்டுமே ஆராதிப்போம். பழையவனைகளெல்லாம் ஒழிந்து போயின. வேதம் சொல்கிறது பழையவனைகள்லாம் ஒழிந்து போயின.
எல்லாம் புதிதாய் மாறினு சொல்வது போல அந்த வேதத்தை வாசிப்போம், வேதத்தை குறித்து பின்பற்றுவோம், கருத்துரை குறித்து பின்பற்றி நடப்போம் என்ற கருத்துக்களை பதிவு செய்வோம்.